நிறைய பேர் பிள்ளை 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 பிள்ளைன்னு நிறைய பேர் உயிரையே கொடுக்குறாங்க, உயிரையே கொடுக்குறாங்க. 30 இயர்ஸ் 30 வயசான ஒருத்தரிடத்தில் போய் ஒருத்தர் சொல்கிறாரு, எப்படி வாழ்கிறீங்கன்னு கேட்டால், என் பையனுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு. இன்னும் 70 வயசு வாழ வேண்டியது இருக்குது, இப்போவே பையனுக்காக வாழ்ந்து. பையனுக்காக வாழ்கிறது தவறில்லை, அவருக்காக மட்டும்தான் வாழ்கிறது தவறு. அதனால் பிள்ளை 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 பிள்ளைன்ற பாசம் இருக்கட்டும், ஆனால் நான் பிள்ளைக்காகவே வாழ்ந்து என் வாழ்க்கை அழிக்க வேண்டாம். நீங்கள் பிள்ளைக்காக வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் தூங்குங்க. கடைசியில் போய் அந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னை வயிற்ற கட்டி வாயை கட்டி உன்னை நான் வளர்த்தேன் தெரியுமா, உனக்காக எவ்வளோ தூங்காமல் இருந்தேன் தெரியுமா, உனக்காக இப்படி தியாகம் பண்ணேன்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை உங்களை பார்த்து என்ன கேட்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன் நான் கேட்டேனா? ஹலோ ஹலோ, பிள்ளைங்க என்ன கேட்கும் தெரியுமா? வேற எதுவும் கேட்காது. நான் என்ன கேட்டேனா உங்ககிட்ட? எனக்காக சாப்பிடாம இருன்னு கேட்டேனா? தூங்காம இருன்னு கேட்டேனா? இல்லை நீ எனக்காக பட்டினி கடைன்னு கேட்டேனா? நீ எதுக்கு பண்ணிட்டு நீ எதுக்கு இப்படி செஞ்சு சொல்லி காமிக்கிற? அப்போ உங்க இருதயம் வலிக்கும் பாருங்க, ஒரு வலி. ஏண்டா இந்த பிள்ளைக்காக, ஏண்டா இந்த பையனுக்காக நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த நன்றி கூட இந்த பிள்ளைக்கு இல்லையேன்னு நினைப்போம். அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, என் பிள்ளையும் வளரட்டும், அதே நேரத்தில் யாரும் வளரணும். கேட்கல, என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு செஞ்சேன்ப்பா, இனி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றது தவறல்ல. ஆனா என்னையே கொடுத்துட்டப்பான்னு சொல்றது ஹல்லேலூயா.